குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். என்னடா என் தலை இப்போ இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, என் பையனுக்கு வேண்டியிருக்கேன், கோயிலுக்கு மொட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கோயிலுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி போகிறதுக்கு டைமே கிடைக்கல. அதுதான் ஒன்றும் தலை இப்போ இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. எதுவும் நினச்சிக்காதீங்க. எப்பயும் நான் இந்த மாதிரி முடி வளர்த்தவே மாட்டேன். என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு இவ்வளோ முடி வச்சுருக்கேன். இப்போ ஆப்பிரிக்காக்கார மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நான் ஒரு இஷ்யூவில் மாட்டினேன். ஒரு பிரச்சனையில் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி என்னை காப்பாற்றிக்கிட்டேன், அந்த மாதிரி உங்களுக்கும் ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் உங்களை எப்படி தற்காத்துக்கணும், அதை நீங்கள் எப்படி உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் கைண்ட்லி முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நார்மலாக நமக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்குது. நம்ம எல்லாருமே ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு ஒர்க்குக்கு போய் ஜாப் போயிட்டு நமக்கு மந்த்லி சேலரி ஏதோ ஒன்று வாங்கிட்டுருக்கோம். பட் என்ன தான் நம்ம வாங்கிட்டு இருந்தாலும், சேலரி நம்ம ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தாலும், ஒரு பிஸ்னஸ் ஒரு இன்கம் வந்தாலும், ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு ஃபண்டு ஷார்ட்டேஜாக இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ இல்லை வேறு யார்ட்டாச்சும் நம்ம கேட்போம், ஒரு ஷார்ட் பீரியடுக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு அப்புறம் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி எனக்கு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எனக்கு ஒரு அமௌண்ட்டு தேவைப்பட்டுச்சு. அதுக்காக பார்த்திங்கன்னா நான் சும்மா சிம்பிளாக ஒரு லோன் ஆப்பில் ட்ரை பண்ணேன். எனக்கு யார்கிட்டையும் போய்ட்டு அமௌண்ட் எதுவும் கேட்குறது எனக்கு அவ்வளோ மேக்ஸிமம் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், இருக்குது லோன் ஆப்புன்னு சொல்லிட்டு சும்மா இருக்காமல் போயிட்டு ஒரு லோன் ஆப்பில் ட்ரை பண்ணேன். அந்த லோன் ஆப் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் கேஷ். சரிங்களா? லோன் ஆப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளெக்ஸ் கேஷ், FLEX ஃப்ளெக்ஸ் கேஷ். ஓகேங்களா? அந்த லோன் ஆப்பில் ஒரு 10-15 டேஸ் பேக் பார்த்திங்கன்னா நான் ஒரு லோன் ஒன்று அப்ளை பண்ணேன். இமிடியேட்டாக எனக்கு சேங்ஷன் ஆகிடுச்சு. இன்னும் அதிகமான அமௌண்ட்லாம் இல்லை, ஒரு 3,000 பார்த்திங்கன்னா எனக்கு லோன் எலிஜிபிலிட்டி என்னமோ வந்துச்சு. அதில் ஒரு 2,000 சம்திங் தான் எனக்கு கிரெடிட் ஆச்சு. 2,200 300 சம்திங் 700க்குள்ளே இருக்கும். அது ரீபேமெண்ட் பீரியட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் தான், 7 டேஸ் தான் ரீபேமெண்ட் பீரியடு. அந்த பீரியடுக்குள்ளே நம்ம ரீபேமெண்ட் பண்ணணும் வித் இன்ட்ரெஸ்ட்டோட. சரிங்களா? வாங்கினது 2,300 700 எனக்கு சரி ஞாபகம் இல்லை. பட் ரீபேமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 3,798 ருபீஸ். சரிங்களா? வித் இன்ட்ரெஸ்ட்டோட 7 டேஸ்க்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வெறும் 7 டேஸ் தான். ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன், அப்போ இருந்த ஒரு இஎம்ஐக்காக நான் அவசரப்பட்டு நான் அதை எடுத்துட்டேன். சரிங்களா? சரி, நம்ம நம்மளே எல்லாருக்கும் லோன் பண்ணி கொடுக்குறோம், நம்மளோட சிபில் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அது எனக்கே ஒரு ஈகோ ப்ராப்ளம் மாதிரி, ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்மளே எல்லாருக்கும் லோன் பண்ணி கொடுக்குறோம், எல்லாரோட சிபிலை பற்றி பேசுகிறோம், நம்மளோட சிபிலே அஃபெக்ட் ஆக விட்டுட்டா அது என்ன ஒரு கிரேட் இன்சல்ட் ஆயிருமே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பவுன்ஸ் ஆகிடக்கூடாது எக்காரணத்தை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்படியோ ஒரு ரொட்டேஷன் பண்ணி அந்த அமௌண்ட்டை கட்டணுன்றதுக்காக என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு அதை ஒரு PL போட்டு எடுத்துட்டேன். எடுத்தது பிரச்சனை இல்லை, அமௌண்ட்டும் எடுத்தாச்சு, எங்கே அந்த இஎம்ஐ பே பண்ணணுமோ அதுவும் பே பண்ணியாச்சு. இப்போ அதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. எங்கே ப்ராப்ளம் எனக்கு மெயினாக மேஜராக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ரீபேமெண்ட் பண்ணும் போது, ஓகேங்களா, கரெக்டாக 7 டேஸ் டைம். 7 டேஸ் டைமில் 6th டேவே பார்த்திங்கன்னா எனக்கு ரிமைண்டர் மெசேஜஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ளெக்ஸ் கேஷ் ஆப்பில் இருந்து. சரிங்களா? எனக்கு காலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மெசேஜஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நாளைக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை இன்றைக்கே பேமெண்ட் பண்ணுறதுக்கும் என்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சு. சரிங்களா? ஃபுல் அமௌண்ட் இஎம்ஐ வித் இன்ட்ரெஸ்ட்டோடு இருந்துச்சு. நான் உள்ளார போயிட்டு பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். காலையிலேயே, அதாவது 6வது நாள், 7வது நாள் இஎம்ஐ டேட்டு, 6வது நாளே நான் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன். 6வது நாள் காலையில் நான் போய் கட்டுறதுக்கு போகும்போது அந்த லோன் ஆப்பில் பார்த்திங்கன்னா ரீபே நவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளார போயிட்டு நம்ம கட்டும் போது எல்லா ஆப்லேயுமே நார்மலாக எப்படி இருக்குன்னா, நம்ம பே பண்ணும்போது அது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கூகுள் பேவோ ஜிபேவோ நம்ம இந்த ஃபோன்பேவோ அந்த மாதிரி போகும். ஸ்ட்ரைட்டாக அந்த எந்த ஒரு பேமெண்ட் கேட்வேவோ அந்த கேட்வேக்குள்ளே போகும், ஜிபேக்குள்ளே போகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த ஆப்பில் எப்படி போச்சு அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக ஒரு வெப்பேஜுக்கு போச்சு. எனக்கு அங்கேயே ஏதோ சரியாக இல்லை அப்படின்றது நல்லா தோணுச்சு. சரிங்களா? அது வேறு ஒரு வெப்பேஜுக்கு போனது மட்டும் இல்லாமல், அங்கே பார்த்திங்கன்னா யாரோ ஒரு அன்னோன் பர்சனோட UPI ஐடி இருந்துச்சு. அந்த UPI ஐடி காப்பி பண்ணி அதுக்குள்ளார போய் நமக்கு பேமெண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது நான் காப்பி பண்ணி அப்படி உள்ளார நான் போகும்போது என்னென்னா, எனக்கு ஜிபேயில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்கேமர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஸ்கேம் அப்படியே அலர்ட்டே எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு, இது கரெக்டான வே இல்லை, சம்திங் ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பயே ரியலைஸ் பண்ணிட்டு நான் பேமெண்ட் பண்ணலை.
நான் காலையிலேருந்து 6வது நாள் காலையிலேருந்து மத்தியானம் ஒரு 12 மணி 12:30 வரைக்குமே நான் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? அதில் போயிட்டு பே பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. திருப்பி திருப்பி பே பண்ணுறதுக்கு உள்ளார போய் பார்க்குறேன், ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு யூபிஐ ஐடி வருது, வேற ஒருத்தவங்க பேர் வருது, டிஃப்ரெண்ட் பர்சனோட பேர் வருது. நம்ம யார் எப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்? ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு ஒரு எஸ்ஐ கிரேவா கேபிட்டல்னு அப்படி ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு பிரமல் கேபிட்டல்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா அவங்க தான் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொடுக்கும் போது அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக நம்ம பே பண்ணுறதுக்கு மேலேயே டிஸ்பிளே ஆகும் அந்த கம்பெனி நேமு. டேரெக்டாக அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு நம்ம பே பண்ணுவோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சன், இண்டிவிஜுவல் பர்சன், உங்களை மாதிரி என்ன மாதிரி பர்சனோட நேமு டிஃப்ரெண்ட் நேமு, அதுவும் எல்லாம் நார்த் இண்டியன்ஸு. இதுதான் ஹைலைட்டு. எல்லாம் நார்த் இண்டியன் நேம்ஸு. அப்போ பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இது ஏதோ ஸ்கேம் பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக இது ஒரு பிரச்சனை தான்ற எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. உடனே நான் வந்து கொரியரை ரைஸ் பண்ணி மெயில் போட்டேன் அந்த இதுக்கு வந்து ஹெல்ப் லைனுக்கு. வேறு எதுவும் ஹெல்ப் லைன் நம்பர்ஸ்லாம் எதுவும் இல்லை, மெயில் மட்டும்தான் போட்டேன். இந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்கேம் ஆகிற மாதிரி தெரியுது, அதனால் எனக்கு வந்து இமிடியேட்டாக இது வந்து எப்படி பேமெண்ட் பண்ணுறதுன்னு எனக்கு சொல்லுங்கள், கைட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் வந்து சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இது போட்டுட்டு இருக்கும்போது இந்த டைமுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், இந்த மாதிரி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இஷ்யூவாக இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த லிங்க்கில் போய்ட்டு பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடனே வந்து ஒரு மெசேஜ் வருது வாட்ஸ்அப்புக்கு. அது ஒரு அன்னோன் நம்பர் தான், சரிங்களா? அது ஒரு இன்டர்நேஷ்னல் நம்பர், கால் நம்பர் இருக்கிற மாதிரி ஒரு அன்னோன் நம்பர் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ, நான் பர்சனலாக எடுத்த என்னோடய ஃபோட்டோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய பேன் கார்டு, ஆதார் கார்டு, கீழே அதுக்கு ரிட்டன் மெசேஜ் டைப் பண்ண மெசேஜஸ் போட்டிருக்காங்க. என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி லோன் பே பண்ணல ஃப்ளெக்ஸ் கேஷில், இந்த மாதிரி டியூ டேட் நாளைக்கு நீங்கள் கட்டலை அப்படின்னா நாங்கள் வந்து கலெக்ஷன் டீமுக்கு வந்து உங்கள் ஃபைலை வந்து மூவ் பண்ணிடுவோம். அப்படி மூவ் பண்ணோன்னா அவங்க வந்து ரொம்ப மோசமாக உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க, அதனால் நீங்கள் இப்போயே இமீடியட்டாக பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 6வது நாள் மத்தியானம் 1:30 மணிக்கு எனக்கு மெசேஜ். எனக்கு தெரிஞ்சிருச்சு, சரி இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி நியூஸில் நம்ம நிறையா விஷயம் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். ஆனால் இது நமக்கே அது நடக்கும்போது அடடா எல்லாருக்கும் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுவோம், நமக்கே இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு செகண்ட் ரொம்ப இதாகிட்டேன், பேனிக் ஆகிட்டேன். என்னடா இது, இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்ட்டை போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ஆப்குள்ளே போயிட்டு பே பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். திருப்பியும் அதே மாதிரி தான் ஆச்சு. அப்புறம் மெயில் போட்டேன், மெயிலுக்கு ஒன்றும் பெருசாக ரிப்ளை இல்லை. சரி அப்புறம் என்ன பண்ணுறதுன்னும் போது, சரி பேசாமல் இந்த லிங்க்குள்ளே போய் பே பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன். நான் அதுக்குள்ளார போனால் தான் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி இவங்க பர்சனலாக நமக்கு அனுப்புகிறாங்க, அதனால் இதில் கட்டிட்டா இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இப்படி யோசிச்சிட்டேன். நம்ம வாட்ஸ்அப்புக்கு அனுப்பின லிங்க்லேயே போய் கட்டிட்டா நம்மளோட டேரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டை வந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அதில் வந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிட்டேன். எப்போனா கரெக்டாக ஒரு சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி 6 மணி அந்த வாக்கில் வந்து கிளிக் பண்ணிட்டேன், சரிங்களா? ஈவினிங் டைமில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் உள்ளார ஒரு பிக்சர் மட்டும்தான், ஃப்ளெக்ஸ் கேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ இமேஜ் மட்டும்தான், அவ்வளோதான். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணது தான், வேறு எதுவுமே ஆகலை. என்ன ஆகிடுச்சு, அடுத்த நிமிஷம் என் ஃபோன் வந்து ஹேக் ஆகிடுச்சு. இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இமிடியேட்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய டேட்டா வந்து தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. என் ஃபோனில் மோர் தென் ஒரு 10,000+ ஃபைல்ஸ் வந்து நான் வந்து ஸ்டோரேஜ் வச்சுருக்கேன். 256 GB 256 GB வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 68 GB வச்சுருக்கேன். இவ்வளோ ஸ்டோரேஜில் ஃபுல்லாக ஃபைல்ஸை வச்சுருக்கேன். அந்த ஃபைல்ஸை வந்து அப்படியே அடித்து தூக்குறாங்க, தட்டுறாங்க. அப்படியே வந்து ஸ்பீடு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு, ஏன்னா ஃபோன் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது என்ன இன்டர்நெட் ஸ்பீடுன்றது நமக்கு தெரியும் இல்லையா? இது வந்து ரொம்ப தாறுமாறாக ஓட ஆரம்பித்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இது கண்டிப்பாக வந்து ஏதோ சம்திங் ராங்குன்ட்டு. அப்புறம் என்ன ஆகிடுச்சு, சரி நான் அது வந்து ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. சரி இது நார்மலாக ஏதோ இன்டர்நெட் ஸ்பீடு ஓடுறது தானே, எனக்கு அது அப்போ தெரியல. இதோட அவேர்னஸ் நமக்கு இருந்தாலுமே நான் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, சரி நான் விட்டுட்டேன். அப்புறம் என்ன ஆகிடுச்சு, அடுத்த நாள் காலையில் என் மிஸ்ஸஸ் வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. காலையில் ஒரு 7 o'clock என்னை வந்து எழுப்பி விட்றதுக்காக கால் பண்ணுறாங்க. அந்த கால் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வேற ஒரு லேடியோட வாய்ஸு. நானே ஷாக் ஆகிட்டேன், உண்மையாலுமே ஷாக் ஆகிட்டு திருப்பி ஹலோ ஹலோன்றேன், கால் கட் ஆகிடுச்சு. கால் கட் ஆனதுக்கப்புறம் திருப்பி கால் பண்ணுறேன், அந்த நம்பர் என் ஒய்ஃபோட நம்பர் தான். திருப்பி கால் பண்ணி கேட்குறேன், இந்த மாதிரி நான் தாங்க கால் பண்ணேன், நான் தான் பேசினேன் அப்படின்றாங்க. ஆனால் பேசின வாய்ஸ் பார்த்திங்கன்னா வேற ஒரு லேடி. இது
எனக்கு அப்போ கன்ஃபார்ம் 200% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, என் ஃபோனை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே இதில் வந்து எப்படியாவது சிக்காமல் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஃபோன் அவங்ககிட்ட பேசிட்டு வச்சுட்டு என் ஃபோனை பார்க்குறேன். என் ஃபோனில் அப்படியே டேட்டா ஓடிக்கிட்டே இருக்குது. நைட்டு பார்த்தது கம்மி, அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகி காலையில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. டேட்டா பாட்டுக்கு மேலே ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. நான் ஃபோன் சும்மா தான் வச்சுருக்கேன், எந்த ஆப்பும் ஓப்பன் பண்ணி வீடியோவோ வேறு எந்த ஒரு இதுவுமே நான் பார்க்கல, சும்மா வச்சுட்ருக்கேன். மேலே டேட்டா வந்து பார்த்திங்கன்னா எம்பி ஸ்பீடில் போயிட்டுருக்கு. நார்மலாக நம்ம வீடியோ பார்த்தோம்னா கேபிபிஎஸ்சில் போவோம், எம்பிபிஎஸ் ஸ்பீடில் போயிட்டுருக்கு 1 2 3ன்ட்டு. அவ்வளோ ஸ்பீடு எப்பயுமே வந்ததே இல்லையே, இது என்னடா இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்குன்னு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், இமீடியட்டாக வந்து டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டேன். நான் பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் அதுதான். டேட்டாவை இமீடியட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து நார்மலாக என் ஃபோனில் இருக்கிற அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். எல்லாத்தையும் பேக்கப் எடுக்கணும், ஏன்னா என் ஃபோன் வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி இது எப்படியோ பேக்கப் எடுக்கணும்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஒரு பென்ட்ரைவ் ஒன்று, சி டைப் பென்ட்ரைவ் ஒன்று வாங்கினேன். ஒரு 1080 rupees வந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 128 GB. சரி நம்ம எடுத்து இதை சேவ் பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு ஃபுல் டேட்டாவை எடுத்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ எல்லாமே சேவ் பண்ணேன். சேவ் பண்ணிவிட்டு அப்பப்போ டேட்டாவை ஆன் பண்ணால் உடனே பார்த்திங்கன்னா டேட்டா வந்து ஓடிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஒர்க் அப்படி, நான் வந்து டேட்டாவே யூஸ் பண்ணாமல் நான் வந்து ஒர்க்கே பண்ண முடியாது. ஏன்னா கிளைண்ட் ஒரு ஃபைல் அனுப்புகிறாங்க, இல்லை நான் ஒரு மேனேஜருக்கு ஒரு ஃபைல் அனுப்பணும் அப்படின்னா இன்டர்நெட் இல்லாமல் நான் வந்து வேலையே செய்ய முடியாது. அதே மாதிரி ஜிமெயில் வந்து 3 அக்கௌண்ட் ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குது. மற்ற எல்லா அக்கௌண்ட்டுமே இதில் தான் யூஸ் பண்ணுறேன், ஃபேஸ்புக்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லாமே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ யூஸ் பண்ணும்போதும் அந்த டேட்டா அதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சரி எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் எல்லா டேட்டாவும் பேக்கப் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டேன், ஒரு ஃபுல்லுமே வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து ஃபுல்லுமே அடிச்சிட்டேன். சரிங்களா? இதில் எப்போ எனக்கு வந்து அந்த இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஒன்று அந்த டேட்டா ஓடிட்டு இருந்தது, அது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட கூகுள் செட்டிங்ஸில் போட்டிங்கன்னா நார்மலாக நம்ம ஃபோன் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செட்டிங்ஸில் போயிட்டு அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்ஸ் என்னென்ன வச்சுருக்கோம், ஜிமெயில் அக்கௌண்ட்டு, வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டு, வேறு என்னென்ன இதெல்லாம் அக்கௌண்ட்டு நம்மளோட இது இண்டிவிஜுவல் ஐடி மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம போட்டிருக்கோமோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் வந்து லைனாக வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து ஏபிகே ஃபைல்ஸ் ஒரு 3 ஃபைல் வந்து உட்காந்துருந்துச்சு. அந்த ஃபைல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணதே இல்லை, பண்ணவே மாட்டேன். அதில் 3 ஏபிகே ஃபைலு ஏதோ ஒரு அன்னோன் நம்பரை வந்து இருந்துச்சு. சரிங்களா? ஏபிகேனா ஒன்றும் இல்லை, ஒரு இமேஜ் வந்து ஒரு க்ரீன் கலரில் போட்டு 2 கொம்பு வச்ச மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் ஒன்று இருக்கும் ஏபிகே ஃபைலு. அது வந்து உள்ளார வந்து அந்த அக்கௌண்ட் செக்ஷனில் வந்து உட்காந்துருந்துச்சு. அந்த அக்கௌண்ட் செக்ஷனில் இருந்தால் நம்ம ஃபுல் மொபைலே அவங்க வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். எனக்கு அந்த விஷயமே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு, என்னடா இது சம்மந்தமே இல்லாத இங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவொடனே ஓகே இது செகண்ட் விஷயமும் இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி இது மூலிமா தான் இவங்க வந்து ஹேக் பண்ணி இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் இதனால் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து பாதிச்சிடக்கூடாது. உங்களுக்கு எந்த ஒரு விதத்துலேயும் உங்களோட பர்சனல் லைஃப் வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. உங்களோட கெரியர்லேயோ உங்களோட அந்த ஒர்க்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேட்டா வந்து தப்பான ஆளுங்கிட்ட போயிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி அன்னோன் ஆப்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் இது ஒரு லெசனை எடுத்துகிற மாதிரி நீங்களும் ஒரு லெசனை எடுத்துக்கோங்க. சரிங்களா? உங்களோட ஃபோன் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கா இல்லையான்றது செக் பண்ணுறதுக்கு சில வேஸ் இருக்குது. அது வந்து ஒன்று, உங்களோட டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணாமலே வந்து ரொம்ப ஸ்பீடாக ரன் ஆகிட்டு இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் செக்ஷனில் போயிட்டு செட்டிங்ஸில் கூகுள் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அந்த அக்கௌண்ட் செக்ஷனில் போயிட்டு ஏதாவது அன்னோன் அக்கௌண்ட்டு ஏதாவது க்ரியேட் ஆகிருக்கா உங்களுக்கு தெரியாமல் இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது உங்கள் மொபைலில் வந்து இருக்கிற இன்ஸ்டால்டு ஆப்ஸ், அன்னோன் ஆப்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் வேறு ஏதாவது ஆப்ஸ் இருக்கான்றதை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் முக்கியமாக பர்மிஷன்ஸில் போயிட்டு நீங்கள் எந்தெந்த ஆப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ, வீடியோ, அப்புறம் கேலரி, இந்த மாதிரி முக்கியமான உங்களோட பேங்கிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்கள் வந்து பர்மிஷன் எதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் பாதித்த மாதிரி உங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது. சரிங்களா? ஃபேக்ட்ரி ரீசெட் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி புதுசாக வாங்கினீங்களோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் யூஸ் பண்ணும்போதும் நீங்கள் உடனே எல்லா டேட்டாவையும் திருப்பி நான் எடுத்து அப்பாடா என் ஃபோன் சேஃப் ஆகிடுச்சு அதனால் நான் எடுத்து நான் சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருப்பி அதே மிஸ்டேக்கை பண்ணிடக்கூடாது. ஒரு 1 வீக் 10 days வந்து பார்க்கணும். சரியா? நம்ம ஃபோன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது,
இருக்கிறதெல்லாம் கரெக்டாக போகுதா, இல்லை டேட்டா ஏதாவது எடுக்கிறாங்களா, இல்லை ஏதாவது ஒரு மால்சீஷியஸாக நமக்கு ஒரு சஸ்பீஷியஸாக ஏதோ இதில் ஏதாவது தென்படுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோனோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? முக்கியமாக இதில் என்னன்னா, என்னோடய அக்கௌண்ட்லேருந்து ₹1 கூட காசு எடுக்கல. உடனே கேட்காதீங்க, இருந்தால் தானே எடுப்பாங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க. அக்கௌண்ட்டில் காசு வச்சுருங்க. அந்த டைமுன்னு பார்த்து 1 லேக் 2 லேக்குன்னு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேங்க. உயிரே போயிட்டு வந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு யாருக்கும் எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க. உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்ததை நீங்கள் மட்டும் கேட்டுட்டு வச்சுக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நான் சொன்னது இல்லாமல் நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். தப்பான ஆளுக்கிட்ட நம்மளோட டேட்டாலாம் மாட்டுச்சுன்னா நம்மளை அவங்க எந்த விதத்தில் வேணாலும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ண முடியும். அது உங்களுக்கே தெரியும். நான் எப்படி சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்றது எவ்வளோ நீங்கள் நடக்குது. அதனால் நீங்கள் உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், முக்கியமாக லேடிஸ் நிறைய பேர் வீட்டில் அவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த சீரியலோட ப்ரோமோ பார்க்குறது, வாட்ஸ்அப் பார்க்குறது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, இதுலேயே அப்படியே சின்ன ஒரு சர்க்கிளே இருக்கிறாங்க. இன்னமும் நிறைய பேருக்கு ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அதனால் அவங்களுக்குலாம் கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்கள், பார்த்து யூஸ் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். See you all. Take care. Good night. Bye.